நீதான். ஏய் ஷமேத், என்னடா நான் நிக்கும் கண்டு காணாம இப்படி போயிட்டு என்னடா? என்ன வாய் பேசுறாள் இல்ல மச்சான், அப்படியே வாய் கம்மட்டு இதாயிட்டு மச்சான். கொஞ்சம் கையத்தா. என்னடா கையால சந்தோஷமான செய்தி. ஏன்டா அப்படி மூத்த அப்படி சோமா வச்சுட்டு போயிட்டு இருக்காய்? அவன் பொண்டாட்டி கதை தொல்லை தாங்க இல்லாம காதுக்கு பஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். வாய் பேசாடி எவ்வளவு சந்தோஷமான விஷயம். கமெண்டைக்கு நைட்டுக்கு பார்ட்டி வைக்காய். இது மாதிரி சந்தோஷமான செய்தி எங்கேயும் கிடைக்குமா உனக்கு? வாகனமும் போல போயிட்டு மாப்பிள்ளை நிற்கான். மாப்பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். மாப்பிள்ளை ஒன்று பைக்கை கொஞ்சம் தாடா, கொஞ்சம் அவசரமா ஹாஸ்பிட்டல் போண்டா, டைம் போயிட்டுடா. பைக்காடா என்னத்துக்குடா? எங்க போறா அவ்வளோ அவசரமா? பைக் ஹாஸ்பிட்டல் அம்மா ஜான், கராஜில் கிடக்குற பைக்கு, கொஞ்சம் பைக்கை தாடா. பைக் வாங்கிடப்படாது, கேட்டுருவா. டைம் எத்தனடா நண்பன்? டைம் மச்சான் கொஞ்சம் பொறு. 2:45 மச்சான். 2:45. 2:45. உனக்கு சைக்கிள் தரத்தா எனக்கு விருப்பம்டா. என்ன பிரச்சனை சொன்னா புள்ளைய கிளாஸ்ல விட்டுருக்கேன். மனுஷி அங்க கிளீனுக்கு விட்டடா. மனுஷி ஏத்தி எடுத்துட்டு புள்ளைய ஏத்திட்டு வரணும்டா. நீ பார்த்து வேற யாரையும் மாறிட்டு போ மச்சான். எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கிறா. அவனல்ல ஒரு மனுஷனா, அவன்கிட்ட போய் சைக்கிள் காட்டு நிக்க நம்ம கைக்கு அவனுக்கு வேலை இருக்குமா மச்சான்? உனக்கு அவனுக்கு சைக்கிள் இல்ல டைம்ல எத்தனை நேரம் அவன் சைக்கிள் எடுத்துட்டு போனான்? என்னையா நீ கேட்டியாடா? மாச கணக்குல எடுத்து ஓடினாடா. என்ன அவன் கேட்டியாடா நீ? சரிடா, அவன் பொண்டாட்டி புள்ளையில ஏத்திட்டு போறதுக்கு அவன் வேலையா போயிட்டு இருக்கான். கல்யாணம் முடிச்சாதான்டா அவனுக்கு புள்ள வாரத்துக்கு. நீதான் அவன நண்பன் சொல்லி சீராட்டுவாய். உனக்கு தான் அவன் சைக்கிள் தரமாட்டேன்னு செல்லாம சொல்லிட்டு போறான்டா. நம்மள்ட்ட இருந்தா எல்லாருக்கும் தேவை, நமக்கு தேவைங்க கூட இப்படி சொல்லிட்டு போறான்.